கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பாருங்கள். மாவு பேஷனில் கொட்டிக்கணும், சுடு தண்ணி வைக்கணும். நல்லா தண்ணி கொதித்த பிறகு அதில் கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு மாவு எடுத்து நல்லா கரண்டி எடுத்து அந்த சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறட்டுன்னு வச்சுட்டு அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணணும். பூர்ணம் மல்லாட்டு பயிரெலாம் வறுத்து தோல் எடுத்துட்டு அது மிக்சியில் கொட்டி அது வெல்லத்தெல்லாம் நல்லா பொடிசாக நசுக்கி நல்லா வச்சுக்கணும். பொடி பண்ணி வெல்லத்தை அப்போ தான் அதை போட்டு மிக்சி ஜாரில் மல்லாட்டை பயிர் போட்டு அது எவ்வளோ மல்லாட்டை பயிர் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த பிசைஞ்சி உப்பு போட்டு தண்ணிலாம் ஊற்றி சும்மா கிண்டி வச்ச மாவு சூடு ஆறிடுச்சுன்னா நல்லா பிசைஞ்சி பூரணம் ரெடி ஆனோடனே எடுத்து அது தட்டணும். நாங்கள் தட்டுறதெல்லாம் காமிக்கல வீடியோவில். அது 1 ஹவர் லென்த்தாக வந்துடுதுன்ட்டு அதை மாவு பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி அதை தட்டி கொழுக்கட்டை ரெடி பண்ணதெல்லாம் காமிக்க முடியல. ஏன்னா ரொம்ப லென்த்து வீடியோவாக வருதுன்னு சொல்லிட்டு அதனால் பூர்ணம் ரெடி பண்ணி அப்படியே கொழுக்கட்டை தட்டி அந்த அடுப்பில் பாத்திரத்தில் எடுத்து அது வேக வைக்கிறது மட்டும்தான் காமிச்சோம். வேக வைக்கிறது காமிச்சு அப்படியே எடுத்து அந்த வேக வச்ச கொழுக்கட்டையை எடுத்து அப்படியே பேஷனில் எடுத்து அப்படியே கொட்டுவேன். அவ்வளோதான். அது புட்டு கூட காமிக்க முடியல, சரியான சூடு வேறு. கையால் எடுத்து புட்டு கூட காமிக்க முடியல. பாருங்கள், நீங்களும் பார்த்து செய்யுங்க. கொழுக்கட்டை எப்போ வேணாலும் செய்யலாம். விசேஷ நாளில் தான் செஞ்சு சாப்பிட்ணுன்றது கிடையாது. நமக்கு எப்போ தேவையாக இருக்கோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சும்மா நல்லா கூட பார்த்து செஞ்சு எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சாஃப்டாக வந்தது கொழுக்கட்டை.